ஒரு சில அமைச்சர்கள் மேலே விமர்சனங்கள் வருது. கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும். இந்த அமைச்சர்கள் 5 வருஷம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் அரசியல் வலிமை இருக்குது, புத்தி இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, பணம் இருக்குது. நாங்கள்லாம் பெரிய ஆள், 50 வருஷம் அரசியல், நேற்று கிடந்தான் வந்துட்டான், இன்றைக்கி உட்காந்து டிக்கெட்டில் உட்காந்து அமைச்சராகிட்டான், ஹோட்டலில் உட்காந்து அமைச்சராகிட்டான், ரோட்டில் போனவன் காரில் போகிறான். இதெல்லாம் அவங்களுடைய கட்டமைப்பே உடஞ்சி போச்சு. அடிக்கடி திமுக விளக்கெல்லாம் சீமான் போறாரு. சீமானை வைத்து திமுக போடும். ஆமாங்க, நாம் தமிழருடைய செய்திகள்லாம் நீங்க திமுக ஆதரவு ஊடகங்கள்ல போட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்ப இவர்கள் யாரெல்லாம் தாவாக அடிக்கிறாங்களோ பூரா நண்பர், எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. கடைசி எல்லாரும் வெளில போறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தாவேக்காவுக்கு அது பெரிய சிம்பத்தி ஆயிரும். ஒரு ஆளை போட்டு எல்லாரும் போட்டு எடுத்துங்க. அது மாதிரி ஒரு முயற்சி தற்கொலைக்கு சமமான முயற்சி. இன்னைக்கு திமுக என்ன நிலைமையில இருக்காங்க? பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அக்ரெசிவா இருக்கிறாங்க, ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக எக்ஸ்ட்ரீமா என்ன வேணாலும் பண்ணுவோம். 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. நாமளே தாவேக்காவுக்கு ஒரு செக் பாயிண்டாக பாஜகவால் மறைமுகமான ஆசீர்வாதத்துக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். முதல் நாள் உள்துறை அமைச்சரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானும் ஒரு தேசியவாதி தான் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் தான் தெரியுது அவர் யார் அப்படின்னு. நானுமே மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டுருக்கேன். அமைச்சர்கள்னால தான் விஜய்க்கு பிரச்சனை வரப்போகுது. இதுக்கு முன்னாடி திமுக அரசில் பார்த்தீங்கன்னா பொன்முடி, சேகர் பாபு ஏதோ ஒன்று பேசி விட்டாங்கன்னா ஸ்டாலின் சார் சொல்லுவார், உங்களை வச்சுட்டு தூங்கவே முடியல அப்படின்லாம் சொல்லுவார். அது மாதிரி இப்போ அமைச்சர்கள்னால விஜய் ஒரு சில அமைச்சர்கள் மேலே விமர்சனங்கள் வருது. கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும். இந்த அமைச்சர்கள் 5 வருஷம் யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும். அடுத்த காலங்களில் அது செய்வார். ஏன்னா சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு திருப்தி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படிங்களா? ஆமாம், அதனால் அந்த சில அமைச்சர்கள் மாற்ற இருக்கும், புதியவர்களுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு, அமைச்சர்கள் மாற்றம் சொல்கிறாங்க. அது என்னென்ன சார்? அது தாவேகா அலையன்ஸில் முக்கியமான கட்சினா நம்மளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன். ஆனால் நாங்கள் அவரோட மிகப்பெரிய கோரிக்கையை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் அது விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு, முதல்வர் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கவே மாட்டேன்றாரு சார். ஒரு மாதிரி பின்ன ஒரு கால் முன்ன ஒரு கால் அது மாதிரி தான் இருக்கிறீங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. அதாவது இந்த ஆட்சியில் தவறுகளை சுட்டிக்காக்க கூட்டணி கட்சிங்கிறதுனால முழுவதுமாக அவங்க சார்ந்து எல்லா முடிவுகளும் ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அப்போ அவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கட்சி நிர்வாகிகள் சுட்டி காட்டுவாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். ஏன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டு, அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். கூட்டணிங்கிறதுனால கண்ணை மூடிட்டு ஆதரிக்கக்கூடாதுல்ல, அந்த அரசாங்கத்தான் அது கெட்ட பேர். அப்படிங்கும் போது அந்த விஷயத்துக்கு பண்ணுறாங்க. அதே நேரங்களில் எங்களால் ஆட்சி கலையாதுங்கிறத உறுதி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். விசிகாவால் இந்த ஆட்சி கலைவதுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம். இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருப்போம். அதே நேரத்தில் ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளையும் நாங்கள் சுட்டி காட்டுவோம். நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம் தானே அது. அப்போ எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு தப்பு பண்ணுறது யார் சொல்லுவா? அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சில தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டுறாங்க. அந்த அரசாங்கமே அதை எடுத்துக்கிறாங்க. சார், ஆனால் நாங்கள் கேள்விப்படுற வரைக்குமே முதல்வர் விஜய் அவர்கள் விசிகா மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காரு. என்ன அவங்கள டிஃபெண்ட் பண்ணி பேச மாட்டேன்றாங்க, வெளியே பிரஸ் மீட்லாம் எங்களை ஆதரித்து பேசலை, எங்களை ஒரு மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அதிருப்தியில் இருக்கிற மாதிரி. அதிருப்தியெலாம் கிடையாது, முழுவதுமாக ஒன்றும் தாவேக்குள்ளே வரல. ஏன்னா இப்போ ஒரு கூட்டணியில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 8 வருஷம் 10 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கட்சியில் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ போன மாதம் வரைக்கும் நண்பர்களாக இருந்தவங்கள இப்போ உடனே அவங்க அஃபெக்ட் அடிக்க முடியாது, உடனே இது பண்ண முடியாது. அப்போ எப்பயுமே திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரொம்ப நாகரிகத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவார். அரசாங்கத்தின் மீது அவருக்கு முழுவதுமாக ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அறகுறை நம்பிக்கையோடு தான் வந்தாங்க. அவங்க சொன்ன முதல் வார்த்தையே தாவேக அரசாங்கத்துக்கு நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறோம்னா, தமிழ்நாட்டில் ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதன் வழியாக பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதனால நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். அதனால் அவங்களுடைய முழுவதுமாக அவங்களை ஏற்றுக்கிட்டோங்கிற அர்த்தம் கிடையாது. ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடக்கூடாது, ஆட்சி கலைப்பு வந்துடக்கூடாது, இன்னொரு தேர்தல் வந்துடக்கூடாது உடனேங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. கொஞ்சம் நாளாக அது மாறும். இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை அவங்களுக்கு ரொம்ப பிடித்து போய் இழுக்கிறப்ப அது கொஞ்சம் கண்டிப்பாக மாறும். இப்போ வரைக்கும் அவங்களுமே ஒரு அப்சர்வேஷன் தான் இருக்கிறாங்க. சார், இந்த பாயிண்ட் என்னோட பர்சனல் பாயிண்ட் சார். நான் ரொம்ப நாளாக விசிகா பார்த்துருக்கேன், எலெக்ஷன் டைம்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபீல்டில். விசிகா ஒரு மாதிரி குழப்பமான நிலையிலேயே இருக்காங்க. குழப்பம்னா இல்லை, விசிகா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அகில இந்திய அளவில் ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு வேணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர் திமுக கூட நெருக்கமாக இருக்காரு, திமுக ஒரு ஆள்,
பிசிகாவில் ஒரு கால், தாவேக்காவில் ஒரு கால் வச்சுருக்காரு, குழப்பத்தில் இருக்காரு, அந்த பக்கம் இந்த பக்கம் சாயிறாருனாலாம் கிடையாது. அகில இந்திய அளவில் பாஜகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும். இன்னைக்கு திமுகவில் 22 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 10 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்காங்க. இப்போ முக்கியமான ஒரு பில் வருது நாளைக்கு, டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் டிசம்பரில் வரப்போகுது, டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தாவேக்காவுக்கு எம்பி கிடையாது, திமுக மட்டும் எம்பி இருக்கு. அப்போ அகில இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி வேணும். அந்த கூட்டணியை உடஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு என்ன லாபம்? ஆட்சி இருக்கா திமுக? இல்லை. அப்போ என்ன நினைக்க, ஒரு சமூக பார்வை, அந்த ஒரு டீலிமிட்டேஷன் தான் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அப்போ அந்த நேரத்தில் முன் சேர்ந்து டெல்லியில் நிற்கணும். அந்த அர்த்தத்தில் அகில இந்திய அளவில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அதனால தான் திமுக தாவேகா ஒன்றா ஒரே அணியில் சேரணும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறார். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நடக்கவும் நடக்காது. திமுக அரசியல் எதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணியில் இருக்கணும். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அகில இந்தியாவில் ஒன்றா இருப்பாங்க. கேரளாவில் வேற வேற இருக்காங்க, நேர் எதிர் அரசியல். ஆல் இந்தியா லெவலில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றா சேர்ந்து அதை முறியடிப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறார். ஒரு பார்வை வந்து ஒரு பிராடாக பார்க்குறாரு, அகில இந்திய அளவில் பார்க்குறாரு. பாஜக என்னெல்லாம் செய்யும்னு பார்க்குறாரு. பாஜக எதிர்ப்பதற்கு வலுவான கூட்டணி வேணுங்கிறாரு. கூட்டணி செதஞ்சு போயிடக்கூடாதுங்கிறாரு. அதனால் அந்த பார்வையை பார்க்குறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அமைச்சரவையிலையும் பங்கு வாங்கியிருக்காங்க. இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய சில தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுறாங்க, நல்ல விஷயமா தான் பாராட்டுறாங்க. இதில் என்னங்க குழப்பம் வந்துச்சு? அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஆட்கள் தான் வந்து நீங்கள் ஒன்று போனால் பகையாளியாக இருக்கணும், இல்லைன்னா நண்பனாக இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து அரசியல் எடுபடாதுல்ல. சார், இன்னைக்கு திமுக சேர்ந்தவங்களே தப்பாக பேசுகிறாங்க. ஆளுங்கட்சி வந்து போயிட்டாரு, அமைச்சரை பற்றி வாங்கிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு தப்பாக பேசுகிறாங்க. பதவிக்காக ஆசைப்படக்கூடியவராக திருமாவளவன் இருந்தார்னா இன்னைக்கு மத்தியில் வந்து அமைச்சராக இருப்பார். பாஜக அவர் கேட்குறத வந்து கொடுத்துருக்குமே, ஏன் போகாமல் இருக்கார்? பதவிக்காக ஆசைப்படக்கூடியவராக இருந்தார்னா இன்னைக்கு மத்தியில் 2 அமைச்சர் இருந்திருப்பாரு. பாஜக கேட்குறதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு அமைச்சர் பதவிக்காக அவர் போய் எங்கே நிற்கிறாரு? அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் வந்து இந்த வெற்றி ஏற்றுக்கல, ஜீரணிக்கல. ஓகே, கூட்டணி கட்சிகளை வந்து கூட இருந்தவங்களே தாவ ஆரம்பிச்சிட்டாங்க, பாய ஆரம்பிச்சிட்டாங்க, பிறண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வந்து தாவேக அரசு நல்லா தான் பண்ணுதுன்னு சொன்னால் அவனை போட்டு அடி. ஓகே, கூட்டணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட கூட இருந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனை போட்டு காலி பண்ணு. அந்த வெற்றியை ஜீரணிச்சுக்கிற முடியாமல் கண்ணை மூடிக்கிட்டு வன்மத்தை தூவ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது கூட இருந்த இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண தோழமை கட்சியிலேயே அடிக்கிறாங்க. இப்போ வீடியோ போட விடுறாங்க, மேடையில் பேச விடுறாங்க, ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களை பண்ணுறாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த வெற்றியை ஜீரணிச்சுக்கிற முடியல, இந்த ஆட்சியை ஜீரணிச்சுக்கிற முடியல. இவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வர்றதை ஜீரணிச்சுக்கிறோம். ஓப்பனாக சொல்லணும்னா இவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வர்றதை ஜீரணிச்சு, நாங்கள் தான் அதிகாரம், எங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு தான் வந்து அரசியல் வலிமை இருக்குது, புத்தி இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, பணம் இருக்குது, நாங்கள்லாம் பெரிய ஆள், 50 வருஷம் அரசியல், நேற்று கிடந்தான் வந்துட்டான், இன்றைக்கி வந்தோம் உட்காந்துட்டான், உட்காந்து டிக்கெட்டில் உட்காந்தோம் அமைச்சராகிட்டான், ஹோட்டலில் உட்காந்தோம் அமைச்சராகிட்டான், ரோட்டில் போனவன் காரில் போகிறான். இந்த கட்சிக்கு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி கொடுத்தா வாங்கி தின்னுட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் இன்றைக்கி அமைச்சராகிட்டான், அதிகாரத்தில் பங்கு வந்துட்டான். இதெல்லாம் அவங்களுடைய கட்டமைப்பே உடஞ்சி போச்சு, ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்களால தீர்வு. சார், அது இன்னொரு கேள்வி, இதோட இன்னொரு கேள்வினா, திருமாவளவன் சொல்லியிருப்பாரு, சீமான் உங்களுக்கு நல்லவராக போயிட்டாரு, நான் கெட்டவனா போயிட்டானு. சார், எங்களுக்குமே பார்க்க முடியுது. இப்போ அடிக்கடி திமுக விழாக்கெல்லாம் சீமான் போறாரு, சீமானை வைத்து திமுக போடும். ஆமாங்க, நாம் தமிழருடைய செய்திகள்லாம் நீங்கள் திமுக ஆதரவு ஊடகங்களில் போட ஆரம்பிச்சிட்டாங்களே, பாஜக தாவேகாவை தாக்குன்னு அந்த வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ இவர்கள் யாரெல்லாம் தாவேகா அடிக்கிறாங்களோ பூரா நண்பர், எதிரிக்கு எதிரி நன்மை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க கடைசியில். இதே சீமான் தான் நீங்கள் எவ்வளோ பேசினார், பேனா உடைப்பேன். அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்களை எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ பேசினார். இன்னைக்கு வந்து தங்களுக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக கை கோக்குறாங்க. இது என்ன சந்தர்ப்பம், எது சந்தர்ப்பவாத அரசியல்? அதாவது உங்களை தீய சக்தி, உங்களை வந்து திருட்டு கும்பல் இப்படிலாம் பேசினாங்க. அதாவது முன்ன மறைந்த தலைவர்களை அவ்வளவு கேவலமாக பேசினார். பெரியாரை வந்து அவ்வளவு விமர்சனம் பண்ணார். பெரியார் பிராமண கடப்பாறை எடுத்து பெரியாரை உடைக்கணும், திராவிடத்தை உடைக்கணும்னாரு. உங்கள் கொள்கை எதிரி, உங்கள் தலைவர்களுக்கு எதிரி, உங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரி, உங்களுக்கு தனிப்பட்ட எதிரி. அவர் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நல்லவராயிட்டார், கை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்தார். ஆனால் உங்களோடு பயணம் பண்ணவங்க 8 வருஷம் 9 வருஷம் உங்களுக்கு கூட இருந்தவங்க இன்றைக்கி அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, வேற ஒரு கட்சிக்கு போனவொடனே அவங்க எதிரி, துரோகி, முதுகுல குத்தான். இது என்ன நியாயம் இருக்கு?
கம்யூனிஸ்டுகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கம்யூனிஸ்ட்லையும் பேசுகிறாங்க, காங்கிரஸையும் பேசுகிறாங்க, பிசிகாவும் பேசுகிறாங்க, ஐஎம்எல் பேசுகிறாங்க. ஒரு கட்சியில் அவங்க போட்டி போடுறாங்க சேர்ந்து. தேர்தல் முடிவு வேறு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு போயிட்டு வாங்கன்னு வந்துட்டாங்க. இதில் எங்கே துரோகம் வந்துச்சு? ஓகே, அது சார் என்ன பிளான் வச்சுருக்காங்க? சீமானை வச்சு என்ன பிளான் வச்சுருக்காங்க? இடைத்தேர்தலில் என்ன மாதிரி பிளான்? இடைத்தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த போகிறதா சொல்கிறாங்க. அது ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இது மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் சார்? திமுகவுக்கு என்ன லாபம்? தாவேக்காவை வீழ்த்தணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாவேக்காவை எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் வீழ போகிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா தாவேக்காவுக்கு அது பெரிய சிம்பத்தி ஆயிரும். ஏன்னா ஒரு ஆளை போட்டு எல்லாரும் போட்டு எழுதுறீங்க. அப்படி ஒரு நிலைமையை இவங்க பண்ணாங்கன்னா அது தாவேக்காவுக்கு நீங்கள் செய்கிற பெரிய புண்ணியம். ஈஸியாக நீங்களா பண்ணி விட்டது மாதிரி தான். அது மாதிரி ஒரு முயற்சி தற்கொலைக்கு சமமான முயற்சி. தாவேக்கா உட்காந்து ஜெயிக்கும். அப்பயாவது எலெக்ஷன் முறையாவது 4 இடத்து தான் பிரச்சாரத்துக்கு போனாரு. இப்போ பிரச்சாரத்துக்கு எப்போ மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்துடும்ல. ஒரு புதுசாக வந்த கட்சியை போட்டு எதுக்கு எல்லாரும் அடிக்கிறீங்க, ஒரு சின்ன பிள்ளையை போட்டு எதுக்கு எல்லாரும் பேசுறீங்க மாதிரி ஆயிரும். அப்போ இவருக்கு எல்லாம் பொது வேட்பாளர் நிறுத்தலாம், இடைத்தேர்தலில் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நிறையா பண்ண. ஆனால் மக்கள் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றவங்க ஈஸியாக போகிறாங்க, ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் பார்க்குறாங்க. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பஸ்ஸு வந்து ஆம்னி பஸ்ஸு பெரிய வளத்தில் அவுட்டரில் நிற்கிது. பஸ் ஊருக்குள்ளே வர மாட்டேங்குது. நிறையா அங்கே சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து அங்கே 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஏற வேண்டியதாக இருக்குது. உடனே அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் பஸ்ஸை மறைச்சி ஊருக்குள்ளே கொண்டு வர்றாரு. போய் நின்று அந்த பைபாஸில் நின்று இந்த எங்கள் ஊரில் நிற்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்கலாம் ஊருக்கு போகணும், நீங்கள் அங்கே பஸ் இங்கே நிற்கிது, பஸ்ஸை திருப்பி கொண்டு இனிமேல் பஸ் ஊருக்குள்ளே தான் வந்துட்டு போகணுன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரோட்டை மறைச்சி பஸ்ஸை உள்ளே கொண்டு வந்து ஏற்றி விடுறாரு. இது வீடியோவை பார்க்குறோம். அப்போ ஒரு அக்சசபிள் ஈஸியாக இருக்குல்ல. ஒரு ஃபோன் பண்ணால் ஒரு எம்எல்ஏ வந்து நிற்கிறாருல்ல. எங்கே நிற்கிறாரு? பைபாஸில் நிற்கிறாரு. ஊருக்கு அவுட்டர் பைபாஸில் ஃபோனை போட்டால் ஒரு எம்எல்ஏ வந்து நிற்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, இந்த அரசாங்கத்தை நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம், ரீச் பண்ணலாம். ஒரு ஃபோன் பண்ணால் போதும், ஒரு வீடியோ போட்டப்போ ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது கிரவுண்டில் எஃபெக்டாக இருக்குமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து அன்றைக்கி அமைச்சரை நீங்கள் ஒரு எம்எல்ஏ பேச முடியுமா? அதிமுக திமுக அப்படி எம்எல்ஏ நீங்கள் பேச முடியுமா? ஃபோன் பண்ணால் உடனே வண்டி எடுத்து உங்களை வருவாரா? இதெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாசிட்டிவான சைனாக இருக்குது. அதே நேரத்தில் சில குறைபாடுகளும் இருக்குது. இந்த மத்திய அரசோடு சமரசம் பண்ணிக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. சார், இடைத்தேர்தல் பற்றி பேசும்போது சிபிஐ சிபிஎம்லாம் நாங்கள் தனியாக நிற்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் சார்? அவங்களையும் ஒட்டவே மாட்டேன்றாங்க. இல்லை சிபிஐயை பொறுத்தவரைக்கும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களும் மத நிலைப்பாடு தான். சிபிஐங்கிறது ஒரு பொது உடைமை இயக்கம். அவங்க வந்து போராட்ட களத்துலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து என்ன தவறாக இருந்தாலும் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில குறைகளையுமே எடுத்து போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எங்களை நாங்கள் பரிசோதித்துக் கொள்வதற்காக நாங்கள் இந்த தேர்தலில் தனியாக நிற்க போகிறோம். எங்களுக்கு 1% 1% இருக்காங்க. நாங்கள் 2 இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, லெனினிஸ்ட் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தனி ஒரு அணியாக நாங்கள் நிற்க போகிறோம். நிற்க போகிறோன்னு கூட சொல்ல, அப்படி ஒரு சூழல் வந்தால் இருப்போம். நாங்கள் ஒன்றும் முடிவு பண்ணல. அப்படி ஒரு சூழல் வந்தால் நாங்கள் தனிச்சு போட்டிட்டு எங்களுடைய பலத்தை நாங்கள் காட்டுவோம். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க 1/2% இருக்குது, 1% இருக்குது. இப்போ எல்லா கட்சியிலுமே தன்னுடைய பலத்தை பரிசோதித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் இருப்போங்கிறார். இப்போ உடனே நான் இல்லைன்னு சொல்ல, இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் வந்து தனியாக நிற்போங்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 8-9 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் திமுகவோட நாங்கள் போகணும்னு சொல்ல அவர். அவங்களும் உறுதியாக இருக்காங்க. என்ன சொன்னார் அவர்? போகலை, தேவைப்பட்டால் நாங்கள் தனிச்சு நிற்க கூட தயார், தனிச்சு கூட நாங்கள் போட்டி சந்திப்போம். ஆனால் திமுகங்கிற வார்த்தை சொல்ல, திமுக கூட நாங்கள் பயணம் பண்ணுவோங்கிற சொல்லலையே. இதுல என்ன தெரியுது? அவங்க தன்னுடைய சுய பரிசோதனை செய்து ஒரு ஒரு டெஸ்ட் ரைட் மாதிரி தன்னுடைய வாக்கு வங்கியை பரிசோதிச்சுக்கிறதுக்காக பண்றாங்க. சரி, இன்னைக்கு திமுக என்ன நிலைமையில இருக்காங்க? பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அக்ரெசிவா இருக்கிறாங்க, ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறாங்க. இந்த ஆட்சி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, இந்த ஆட்சி இருக்கவே கூடாது, அதுக்காக எக்ஸ்ட்ரீமாக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு நாம சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பேசுறதை பார்த்தாலே தெரியுது. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, பாஜகவோடு கூட்டணி வச்சு பாஜகவில் அதிமுக எம்பி அமைச்சர் ஆயிடுவார், மத்திய அமைச்சர் ஆயிடுவார், எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆயிடுவார், கட்சியை இவர் நடத்துவார் அப்படின்னு ஓப்பனாக ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொது மேடையில் பேசுகிறார். அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்துலாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இன்னும் 3 மாதம் தாங்குமா, 2 மாதம் தாங்குமா, இழுத்துக்கிட்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த வெற்றியை ஜீர்ணிக்காமல் ஒரு பெரிய கோபத்தோடு தான் இருக்கிறாங்க. சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாஜகவோட அமைச்சரவையில் திமுக இடப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பதவி தாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க அதையும் செய்வாங்க, அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க.
99ல் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்தாங்க திமுக. ம் அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டாங்க, குறைந்தபட்ச செயல் திட்டம், இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ம் அந்த மாதிரி ஒரு கை கோக்குவதற்கான ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த விஷயங்களுக்குலாம் நாங்கள் பாஜகவோட இணக்கமாக இருக்க மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போம், ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு போகிறது கூட வாய்ப்பு. ஏன்னா பதவி இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே சார், நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ரிப்போர்ட்டர் சைடு விசாரித்த வரைக்குமே அங்கே உள்ளேயே ஒரு அதிகார சண்டை போயிட்டுருக்கு. திமுக தொண்டர்கள் சொல்கிறாங்க உதயநிதி தலைமை வேணால் நமக்கு கனிமொழி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் தான். அது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குங்க. அது இப்போ ரொம்ப உக்கிரமாக போகுது. பட் அதை வந்து அவங்க சரி பண்ணணுன்ற முயற்சி இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வாரிசாக உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து கனிமொழி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கனிமொழி ஆதரவாளர்கள் ரொம்ப கம்மி தான், திமுகவில் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ அங்கே ஒன்றுமே வந்து தவறுகளை இந்த தோல்விக்கான காரணங்களை சுட்டி காட்டின ஆட்களையே அவங்க ஏற்றுக்கல. அவங்க என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் போகுது. சார், சபாநாயகருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி ஆளுநர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன் சபாநாயகரை போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல. இல்லை, சபாநாயகரை வந்து நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டா இன்னொரு சபாநாயகர் வர்றதுக்கு முன்னையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னையும் ஏதாவது ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம் சில எம்எல்ஏக்களை, அவரை வச்சு நம்ம இது பண்ணிடலாங்கிற மாதிரினா பல முயற்சிகள் பண்ணுறாங்க. கவர்னரை போய் மனு கொடுக்குறாங்க, சபாநாயகர் மனு கொடுக்குறாங்க, அப்படி பல முயற்சிகள் பண்ணாங்க. ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பல முயற்சிகள் பண்ணுறாங்க. சார், அப்போ அதிமுக இபிஎஸ் சொல்லியிருக்காரு வர 18ஆம் தேதி போராட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ட்ரக்ஸ் அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கு வன்முறை அதிகமாகிடுச்சு சொல்லி விஜய்க்கு தமிழக முதல்வருக்கு தான் போராட்டம். அதிமுகவோட ஸ்டாண்ட் எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கே தெரியல அது. ஏன்னா நாளுக்கு நாள் சனிக்கிழமை ஆச்சு தான் வகுத்தில் துணி கட்டிக்கிட்டு தான் இருக்கான். எப்போ போவாங்க, யார் போகிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க போகிறாங்க, இந்த பக்கத்தில் இருக்கவங்க போகிறாரான்னு தெரியல. அதிமுக கடைசியில் அதிமுகவுக்கு அளவுக்கு போயிட்டாங்க. கைகோர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிமுக போயிடுச்சுங்கும் போது உண்மையிலேயே வருத்தமான விஷயம்தான். எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு இயக்கம், அந்த அம்மா எவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. திமுக காரரை பார்த்து சிரிச்சா காலில் பதவி பெறும். கல்யாண வீட்டில் ஒரு அமைச்சர், அவர் திமுக நிர்வாகி எங்கள் கல்யாணத்துக்கு வர்றாரு, 2 பேரும் பரஸ்பரமாக வணக்கம் சொல்லிக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவருக்கு பதவி போயிடுச்சு. அப்படிலாம் இருந்த அதிமுக இன்னைக்கு வந்து திமுகவுடைய ஒரு கள்ள கூட்டணியாக வச்சுருக்கிறாங்க. போகிறப்ப நல்ல கூட்டணியாக மாறும், வெளிப்படையான கூட்டணியாக மாறும். ஓகே சார், நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இபிஎஸ், அதெல்லாம் சும்மா கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு போகிறாரு. திமுக அதிமுக பிளான் போட்டிங்லாம் கட்டுறதுலாம் கட்டுக்கதைன்னு சொல்கிறாரு. காலம் முடிவு காட்டி கொடுத்துரும்ல. கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தான் ஆகணும். ஓகே சார், உள்ளாட்சி தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது, அப்போ இவங்க என்ன நிலையை எடுக்க போகிறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருமே. இன்னைக்கு சொல்லிட்டு போகலாம், நாளைக்கு அந்த வெட்ட வெளிச்சம் வந்து தானே ஆகும். ஓகே சார், அப்போ தெரிஞ்சிருப்போம். சார், இன்னும் எவ்வளோ எம்எல்ஏக்கள் வருவாங்க அதிமுகலேருந்து? அது தெரியலங்க, எவ்வளோ வர போகிறாங்கன்னு தெரியல. 10-15 பேருக்கு மேலே நெருக்கி வராங்க. முழுசாவே காலி பண்ணுறது கூட ரெடியாக இருக்காங்க அங்கே. ஓகே, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அநேகமாக ஒரு 10 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 8-9 வந்திருக்காங்க. ஒரு 10 பேருக்கு மேலே வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. சார், 14-15 சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, வாய்ப்பு இருக்குது. அது வந்து தாவேக்கா தரப்பு கொஞ்சம் யோசிக்கிறதாக இப்போ சொல்கிறாங்க. சார், இந்தியா 2 கேள்வி. அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்துருக்காரு. பல்வேறு நபர்கள் பார்க்குறாங்க. ஒரு ஸ்டார் இல்லாத நபருக்கு அவ்வளோ கூட்டம் வருது, அதுவும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அண்ணாமலையோட என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை தாவேக்காவுக்கு ஒரு செக் பாயிண்டாக பாஜகவால் மறைமுகமான ஆசீர்வாதத்தோடு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலை. மாற்று கருத்தே கிடையாது. முதல் நாள் வந்து உள்துறை அமைச்சரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நானும் ஒரு தேசியவாதி தான் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் தான் தெரியுது அவர் யார் அப்படின்னு. அந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அவர் ஒரு பார்ட்டி தலைவராக இருந்துமே பெருசாக பண்ண முடியல. பட் இவருக்கான ஒரு ஆதரவாளர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அவர் ஒரு கணிசமாக இருக்கிறாங்க. அது மட்டுமே வந்து ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக மாறி ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வருமாங்கிறது தெரியல. அப்போ அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அடுத்து இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு வலுவான பாஜக முத்திரை இருக்குது. அதுதான் அவருக்கு மைனஸ் ஆகும். இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய பல ஆட்கள் இவர் பக்கம் வந்துட்டாங்க, கட்சியில் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுதான் அவருக்கு ப்ளஸும், அதுதான் அவங்க மைனஸும். பட் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவர் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அவருக்கான இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களே? இப்போ ரொம்ப காலமாக திமுக அதிமுக மாற்றி ஆண்டாங்க. ஒரு 3வது கட்சி வெற்றிடம் விஜய் அவர்கள் நல்லா யூஸ் பண்ணி வந்துட்டாரு. இப்போ அண்ணாமலைக்கான வெற்றிடம் இருக்குங்க. அது பாஜகவுடைய இடத்தையும் அதிமுக இடத்தையும் சேர்த்து பிடிப்பார் அவர்.
அப்போ விஜய் அதை பிடிக்கலைங்க. விஜய் கண்டிப்பாக விஜய் நடத்த இடத்த பிடிக்க முடியாது. ஏன்னா இன்னும் விஜய் அண்ணாமலையின் ஆதரவாளராக இருந்த பலர் வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு போயிட்டாங்க. அண்ணாமலை 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சைலண்ட் ஆகிட்டாரு, ஒதுங்கினாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் பல பேர் வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு போயிட்டாங்க, அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. சில பேர் பதவி வாங்கிட்டாங்க, அங்கே உட்காந்துட்டாங்க. இனி அங்கேருந்து அவங்கள கூட்டு வர முடியாது, அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. அப்படிங்கும் போது இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ணாமலை இருக்கார், தாவேக்கா இருக்குது. அப்படிங்கும் போது அந்த ஆட்களை கொண்டு வர முடியாது. இப்போ அவர் பாஜக கூட அவரோட பயணம் பண்ண, அவரை பார்த்து வியந்து வந்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க. காமனாக எல்லார்ட்டையும் அண்ணாமலை போய் சேருவாராங்கிறது ஒரு சந்தேகம் தான். அப்போ அண்ணாமலையார் விஜய்க்கு எந்த பாதிப்பு வராதா சார்? கண்டிப்பாக பாதிப்பு வருங்க. அவருடைய இதே பிளானே அதுதான். என்ன சொல்கிறார், இந்த ஆட்சி முடிகிறப்ப 14 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும், அதை நான் தான் அடைக்க போகிறேன். 31 ஆட்சி மாற்றம் வரும்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. 31 ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், நான் தான் முதலமைச்சருங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவார்? விஜய் எதிர்த்து பண்ணுவார். அதை வெயிட் பண்ணுறாரு. உடனே பண்ணோம்னா நம்ம வந்து எல்லாரும் நார்மல் அரசியல்வாதியாக போயிடுவோம், கொஞ்சம் கேப் விட்டு அடிப்போம், டைம் கொடுத்து அடிப்போம் அப்படிங்கிறத பண்ணுவார் அவர். ஆனால் அவருக்கு உண்டான பிளான்லாம் இருக்கு. நானே தாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணா தானே அவர் இன்னொரு அரசியல் கட்சியாக வர முடியும். கடுமையாக தாவேக்காவை தாக்குவார் அண்ணாமலை, அதை எதிர்த்து தான் அரசியலே பண்ணுவார். இல்லைன்னா எப்படி அரசியல் பண்ணுவீங்க? திமுக அரசியல் பண்ணுவீங்களா? பாஜக அரசியல் பண்ணுவீங்களா? பாமக அரசியல் பண்ணுவீங்க? ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆள் அரசியல் பண்ணால் தான் இவர் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அதை நோக்கி தான் போவார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மாதிரி நாங்கள் அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், மது ஒழிப்பு மாநாடு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இறங்கி தாவேக்காக அடிப்பார். ஓகே சார். சார், இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அசுர பலம் சென்த்தோடு இருக்காரு, அண்ணாமலையால் தாக்கி பிடிக்க முடியுமா? இல்லை, விஜயினுடைய மாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாஸ். தனிப்பட்ட முறையில் 35%. இன்னைக்கு பல கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்காங்க, பல கட்சி நிர்வாகிகள் கூட்டக்கூட்டமாக வந்து சேர்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதிய வாக்காளர்கள் அடுத்த ஒரு 4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 16-17 வயசு ஆட்கள் வாக்காளராக மாறிடுவாங்க. பெண்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர் கூட்டணி கட்சி அப்படிங்கும் போது அதை விட விஜய் அவர்களுக்கு உள்ள அந்த தனிப்பட்ட செல்வாக்கு மாசு அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீச். அப்புறம் எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர் ஓட்டு வந்து நாளா திமுக, அதிமுக, அண்ணாமலைன்னு செதறப்ப இவருடைய செல்வாக்குங்கிறது ஒன்றும் கூடும் அப்படிங்கிறது தான் பலரும் கணிக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்கு ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஆட்சியின் மேல் மிகப்பெரிய ஒரு கெட்ட வேறு அதிருப்தி அப்படின்னு வந்ததுன்னா அந்த எதிர்ப்பு வாக்குகளை யார் அறுவடை பண்ண போகிறோம்? அண்ணாமலையா, திமுக, அதிமுகவா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு நேரம் தான் சந்திப்பேன். நன்றி.